ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு KBAV கிச்சன். வாங்க காளான் மிளகு வறுவல் செய்யலாம். காளான் மிளகு வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் தக்காளி, 150 கிராம் ஆனியன், 250 கிராம் காளான், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இவற்றை மிக்சியில் பவுடராக நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். 6 to 7 ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நன்றாக சூடான பிறகு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். எட்டிலிருந்து 10 நிமிடம் வரை வெங்காயத்தை நன்றாக வதக்க வேண்டும். பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நன்றாக இஞ்சி பூண்டு வாசனை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். இப்போ தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இவை மூன்றும் நன்றாக ஒரு கலவையாகும் வரை நன்றாக இவற்றை வதக்க வேண்டும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இவற்றை நன்றாக வதக்கிக் கொள்ளலாம். 2 to 3 நிமிடங்கள் வரை இவற்றை நன்றாக வதக்க வேண்டும். கருவேப்பிலை இலை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். இவை ஒன்றாக நன்றாக கலப்பதற்கு 100 ml தண்ணீர் எடுத்துக்கலாம். ஏழிலிருந்து 8 நிமிடம் வரை இவற்றை நன்றாக வேக வைக்க வேண்டும். இப்போ காளான் எடுத்துக்கலாம். 7 to 8 நிமிஷம் வரை காளான் நன்றாக வேக வேண்டும்.
மிளகு, ஜீரகம் அரைத்து வைத்த பவுடரை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றிலிருந்து 2 நிமிடம் வரை நன்றாக இவற்றை வேக வைக்க வேண்டும். இப்போ காளான் மிளகு வறுவல் ரெடி. சொல்லுங்க, ஆஹா சொல்லுங்க.